அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நேற்று 2 பேரும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. சசிகலா அவர்களும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. வைத்திலிங்கம் அவர்களுமே செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. இந்த 2 செய்தியாளர் சந்திப்பிலும் நடந்தக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, அதிமுக ஒருங்கிணை போகுது. அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. சசிகலா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அமைதியான முறையில் இணைப்புக்கான பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அதிமுக ஒருங்கிணையும். 2026ல புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி கண்டிப்பா அமையும். தொண்டர்களுடைய எண்ணம் நிறைவேறும். நாங்க அந்த தேர்தலுக்கான வியூகங்களை அமைச்சு நாங்க 2026ல ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்காங்க. அங்கிருந்து வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இங்க 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாங்க இல்லையா, இந்த 6 முன்னாள் அமைச்சர்களுமே சசிகலா அவர்களோட பேச்சுவார்த்தையில இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது. கட்சியை எப்படி ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கறத அந்த பேச்சுவார்த்தையான நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, வைத்திலிங்கம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல 2025 பிப்ரவரிக்குள்ள அதிமுக இணையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரிக்குள்ள அதிமுக ஒருங்கிணையும் சொல்லும் போது பேச்சுவார்த்தை கன்ஃபார்மா நடக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. வைத்திலிங்கம் அவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொண்டர்களுடைய எண்ணப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி அமையணும். அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது இணைப்புக்கான ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் செய்தியாளர் சந்திப்புல சொல்ற பார்க்கல என்ன இருக்கு அப்படின்னா, அதிமுக இணைவதற்கான தேதி மட்டும்தான் குறிப்பிடல, மற்றது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நேற்று செய்தியாளர் சந்திப்புல கூட வைத்திலிங்கம் காரசாரமான ஒரு செய்தியாளர் சந்திப்பாகவும் நடந்தது. எடப்பாடி பழனிசாமியினுடைய எடுபடியா இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட செயலாளர் சேகர்ங்கிற ஒரு சொல்லியிருந்தாரு. வைத்திலிங்கம் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இரட்டை இலை சின்னத்திலிருந்து வேலை செஞ்சவர் அப்படிலாம் பேசியிருக்காரு. அவங்களாம் அதிமுக பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாரு சேகர். அதிமுகவுடைய வரலாறை பத்தி பேச எனக்கு தகுதி இல்லாம மற்ற யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு ஒரு காட்டமான ஒரு பதிலை கொடுத்துட்டாரு. அது சொல்றது உண்மைதானே. அவர் பாத்தீங்கன்னா அடிப்படையிலே அதிமுகவில் இருந்து தொண்டனாக இருந்து அதுக்கப்புறம் இப்போ எம்எல்ஏவாகி அதுக்கப்புறம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. இன்னைக்கு கழகத்துல இணை ஒருங்கிணைப்பா இருக்காருன்னா அதிமுகவுடைய வரலாறு எப்படி வைத்திலிங்கங்களுக்கு தெரிஞ்சே ஆகும், தெரியாமலாம் இருக்காது. இதை வைத்திலிங்கத்துக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்க கூடாது இல்லையா, அது மிகப்பெரிய தவறு தான். அதுக்கப்புறம் கட்சி வேஷ்டியை கட்டுறாங்க, அதிமுகவுக்கும் வைத்திலிங்கத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி சேகர் சொல்லியிருக்காரு. சேகருங்கிற யாருன்னு கேட்குறீங்களா, தஞ்சை மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய எடுபடி. இதை ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். நான் அப்போ வைத்திலிங்கம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த கரவேட்டி கட்டியிருக்கேன், அதிமுக வேஷ்டி தான் நான் கட்டியிருக்கேன், எந்த நாயாவது நீங்க ஒரு கேஸ் கொடுங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அப்படி இருக்கும்போதே ஒரு சில வார்த்தைகள் செய்தியாளர் சந்திப்புலேயே சொல்றாங்க, நாங்க இணைப்புக்கு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் யாரையும் காட்டமா நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம், நாங்க அந்த அளவுக்கு நாங்க இருக்கிறோம், இணைப்புக்கு இது ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எங்களுடைய பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் அமைதியாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒற்றத்தலைமைக்கு வந்துட்டோம், இந்த ஒற்றத்தலைமை யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது, அப்படி விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான இந்த இடம் அதிமுகவில் இருக்காது. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த 3 பேருமே உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மனால அதிமுகவில் ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்படிங்கிறதுல அவர் திடமா இருக்கார். யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதுல இருக்காரு. ஆனா நிர்வாகிகள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக ஒன்றிணைந்தா மட்டும்தான் நம்ம வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. திமுக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமினாலதான் 2021 ஆட்சி அமைச்சது. இப்ப அதே மாதிரி ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஏற்படுத்தி கொடுக்காரு. 2026லும் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமா இருக்கு. அந்த எண்ணத்தை முறியடிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிவிட்டு மும்முரமான வேலைகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க, அதிமுக ஒருங்கிணைக்கணும், அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது, ஒருங்கிணைந்தா மட்டும்தான் அதிமுக வெற்றி என்கிறது ஒரு சாத்தியம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. எனக்கு அந்த பதவி கொடுங்க, இந்த பதவி கொடுங்க, இதை கொடுத்தா தான் வருவேன், அதை கொடுத்தா வரமாட்டேன் அப்படிங்கிற அந்த நிபந்தனைகள்லாம் எதுவுமே கிடையாது. நான் இணைப்புக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படிங்கறதான் ஐயா ஓபிஎஸ் குறியா இருக்காங்க.
இதற்கு இடையே பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய சட்ட விதிகளை வந்து மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு தொண்டர்களுடைய உரிமையை வந்து எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்காரு. பறிச்சுதான் அவர் வந்து பொதுச் செயலாளராக வந்து மாறியிருக்காரு. அப்ப அந்த அதிமுகவினுடைய விதிகளில் ஏதாவது ஒரு மாற்றம் வரக்கூடியான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த அந்த விதியை வந்து எடப்பாடி பழனிசாமி மாத்தினார் இல்லையா, அதை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதிமுகங்கிறது ஒரு தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த தொண்டர்கள் தான் அதிமுகவுக்கு ஆணிவேர் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களே வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தொண்டர்கள் நிறைந்த இந்த இயக்கத்தை வந்து ஒரு தனிநபர் வந்து அதிமுக வந்து அபகரித்து விடக்கூடாது, இது தொண்டர்களின் உரிமையை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் எல்லாருமே வந்து ஒருங்கிணைந்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. இப்ப ஒருங்கிணைந்தாலும் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா, சசிகலா அவர்களால வந்து தேர்தலில் போட்டியிடவும் முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில சந்திச்ச எல்லா தேர்தலுமே வந்து மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருக்கு. ரெண்டாவது, அவர் முகத்தை காட்டி இரட்டை இலை சின்னத்தை போகும்போது மீண்டும் ஒரு தோல்வியை வந்து நம்ம சந்திக்க கூடாதுன்னு சொல்லி தொண்டர்கள் வந்து விரும்புறாங்க, நிர்வாகிகளுமே வந்து விரும்புறாங்க. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதுக்கிறது இரட்டையில ஐயா ஓபிஎஸ், இந்த முகங்களை கொண்டு நம்ம 2026 தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத அங்க இருக்க நிர்வாகிகள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இணைப்பு சாத்தியம் அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவரோட முகத்தை மக்கள்கிட்ட காமிச்சு இரட்டை இலை சின்னத்தை நோக்கி நம்ம பயணிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து 2026 அம்மாவினுடைய ஆட்சி அமையும் அப்படிங்கிறதுல அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே வந்து உறுதியா இருக்கிறாங்க. இப்ப தொண்டர்கள் என்ன ஒரு பக்கம் நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக கட்சியை அபகரித்து, அவன் பொதுச் செயலாளர் பதவியை அபகரித்து, தொண்டர்களுடைய உரிமையும் அபகரித்து, தொடர்ந்து 10 தோல்வியில கொடுத்த எடப்பாடி பழனிசாமியை நாங்க எப்படிங்க தலைமையா ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறதுலையும் தொண்டர்கள் வந்து உறுதியா இருக்கிறாங்க. இந்த இணைப்பின் சாத்தியம் எதை நோக்கி நகரும் அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நோக்கியே தான் நகருமே தவிர வேறு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு பொதுச் செயலாளராக இருந்துகிட்டு நான் இந்த கட்சியை இணைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து கட்சி வேறு திசை நோக்கி நகரும் போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இங்க ஏற்படுது. கூடிய விரைவில் அதிமுக ஒருங்கிணையும், அம்மாவினுடைய ஆட்சி அமையும், ஐயா ஓபிஎஸ் அவருடைய எண்ணம் வந்து நிறைவேறும். நன்றி, வணக்கம்.